எபிரேய மக்களிடத்துல அந்த கடிதத்தை எழுதிய ஆசிரியர், விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, யார் விசுவாசிக்காமல் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமாக இருக்காது என்பதாக கூறுகிறார். அதே வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அதிலும் மேலே சொல்லும் போது பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் வந்த போது கூட, நீங்கள் நிந்தைகள் அனுபவித்த போது கூட, இந்த பூமியிலே உள்ள செல்வங்கள் எல்லாம் இழக்கப்பட்ட போது கூட பரலோகத்திலே மேன்மையான பலன் உண்டு என்று சொல்லி அதை சகித்தீர்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறீர்கள். ஆகையால் விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகிறவர்கள் அல்ல, நாம் பின்வாங்குகிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். தொடர்ந்து விசுவாசம் என்பது என்ன, அது எப்படிப்பட்டது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதிலே சாட்சி பெற்றார்கள் என்கிறதை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விளக்கமாக எழுதுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிற ஒரு விஷயத்தை நம்புகிறதனுடைய உறுதியான ஒரு நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஒருத்தன் காண்கிற ஒரு விஷயத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, காணாததை நம்புகிறது, அதுதான் நம்பிக்கை. ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அதற்கு எவிடன்ஸ் இருக்கிறது, அதை தனியாக போய் நம்ப வேண்டியதில்லை, அது இருக்கிறது. காணாத ஒன்றை நம்புகிறது தான் நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ, அசைக்க முடியாத உறுதியாக இருக்கிறதோ, அதுதான் விசுவாசமாக காணப்படுகிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பதாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதே போல காணப்படாதவைகளின் நிச்சயம், நாம் காணாத ஒன்றுக்கான நிச்சயம். நாம் இங்கே பூமியிலே பல விதமான பொருட்களை பார்க்கிறதுனால் இது இருக்கிறது, இது இல்லை என்று சொல்லி நாம் உறுதிப்பட ஒரு காரியம் பேச முடியும். இது இருக்கிறது, இது இல்லை என்று. நாம் பார்த்த ஒரு பொருளை, இங்கு பூமியிலே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கான ஒரு அத்தாட்சி நம் கண் பார்வை. ஆனால் காணாத ஒரு பொருள் அல்லது காணாத ஒரு காரியத்தை குறித்து உறுதியாக நிச்சயம், அது நான் காணவில்லை, ஆனால் கண்டிப்பாக அது நிச்சயம்தான், 100%, அது 99 கூட இல்ல, 100% அது நிச்சயமான ஒன்றுதான் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் அதுதான் விசுவாசம் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது நம் எப்படி கண்ணால் பார்த்து ஒரு பொருளை நாம் கன்ஃபார்ம் பண்ணுகிறோமோ, அது காணக்கூடிய ஒரு பொருளை நாம் யாரும் அதை மறக்க முடியாத அளவிற்கு நாம் கன்ஃபார்ம் பண்ணுகிறோம் இல்லவா? அதே போல காணாத ஒரு காரியத்தை அதே போல கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் விசுவாசம் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். இந்த விசுவாசத்தினாலே தான் முன்னோர்கள் என்று சொல்லி இங்க சொல்லும் போது, இந்த யூதர்கள், வேதாகமத்திலே உள்ள மக்கள், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மக்கள், அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பல சாட்சிகளை பெற்றிருக்கிறார், ஆண்டவர்களை பாராட்டி இருக்கிறார். எதன் அடிப்படையில் ஆண்டவர் அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார்? அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர்கள் நற்சாட்சி, ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெற்றார்கள் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எந்த அடிப்படையிலே சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார், அல்லது நல்ல சாட்சி என்பது எந்த அடிப்படையிலே காணப்படும்? அது விசுவாசத்தின் அடிப்படையில காணப்படும். முன்னோர்கள் இங்க இது எழுதும் போது எபிரேய மக்களுக்கு எழுதுகிறார், யூத மக்களுக்கு ஆல்ரெடி வேதாகமம், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் முற்பிதாக்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய வரலாறு அத்தனையும் அத்துப்படியாக தெரிந்த ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட வரலாறு படித்தவர்களுக்கு சாட்சியாக பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் அப்படி சாட்சி பெற்றார்கள்? அவர்கள் தேவனை விசுவாசித்ததன் அடிப்படையிலே, அந்த அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் சாட்சி பெற்றார்கள் என்பதாக எழுதுகிறார். விசுவாசம் காணாத ஒன்றை நம்புவது, அந்த நம்பிக்கையிலே உறுதியாக நிற்பது. நம்பிக்கையிலே அரைகுறை நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அது ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு விசுவாசம் அல்ல. ஒரு சில அந்த விசுவாசம் என்கிறதை கிறிஸ்தவம் சார்ந்து மட்டும் பார்க்காமல் பொதுவாக விசுவாசம் என்று சொல்லி பார்ப்போம்.
இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதர்களை நம்ப முடியும். சில பணக்காரர்கள் தங்களுக்கு கீழாக வேலை பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் அல்லது டிரைவர் என்று சொல்லக்கூடிய மிக நம்பிக்கைக்குள் உரிய ஒரு நபர், அவர் என்னுடைய விசுவாசி என்று என்ற வார்த்தைகள் பயன்படுத்த அவருக்கு என்னது, அவரை தன்னுடைய பினாமியாக கூட வைத்திருக்க இவர் கண்டிப்பாக நம்மை ஏமாற்ற மாட்டார் என்று சிலர் நம்புவார்கள் அல்லவா. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் நம்மளை ஏமாற்ற வாய்ப்பில்லை என்கிற அந்த அடிப்படையிலே ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் பினாமியாக எல்லாம் கூட வைத்திருப்பார்கள். அப்போ ஒரு கொஞ்சம் அந்த அப்படியே ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒருவேளை இவன் ஏமாற்றி கொண்டு போவானோ ஏமாற்ற மாட்டானோ என்கின்ற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது விசுவாசம் அல்ல. ஒரு விஷயத்தை பூரணமாக உறுதியாக நம்புகிறது தான் விசுவாசமாக காணப்படுகிறது. அப்போ நாம் பல வேளைகளை பல மனிதர்களை நம்புகிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளாக என்ன இருக்கும், இவர்களும் என்னை ஏமாற்றுவார்களோ அல்லது என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னா ஒரு விசுவாசம் இல்லை என்றே பொருள். விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளில் உறுதியாக இருக்கிறது. அதே வேளையிலே அந்த காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம ஒரு பொருளை நம்முடைய கைகளில் இருக்கிற ஒரு பொருளை அது நிச்சயம் நம்முடைய கைகளில் இருக்கிறது, ஆனால் நாம் ஒரு பொருளை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆனால் பார்க்காத ஒன்றை குறித்து நிச்சயம் அப்படி இருக்கிறது என்று சொல்லி நிச்சயிக்கிற ஒரு காரியம்தான் விசுவாசமாக காணப்படுகிறது. ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார், ஆனால் அதை ஒன்றும் நாம் இன்னும் கண்கூடாக பார்க்கவில்லை. அப்ப கண்கூடாக பார்க்காத ஒரு காரியத்தை ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அப்போ கண்டிப்பாக அது அப்படித்தான். ஆனால் நான் பார்க்கவில்லை, ஒருவேளை எனக்கு அது எப்படி என்று சொல்லி விவரிக்க தெரியவில்லை, அது அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா அது அப்படித்தான் என்று சொல்லி எந்தவித சந்தேகமும் இல்லாமல், ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பு உண்டோ என்று அல்லாமல், அப்ப கண்டிப்பாக 100% நம்பிக்கைக்குரியதுதான் என்று சொல்லி நம்புவது விசுவாசமாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்பதாக ஆசிரியர் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் தானாக உருவாகவில்லை, அல்லது ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தது, அந்த பொருளிலிருந்து இந்த உலகம் தோன்றவில்லை என்கிறதை அறிய முடியும். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். இதை ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது நாம் யாருமே கூட இருக்கிறது பார்க்கவில்லை. உலகம் எப்படி படைக்கப்பட்டது அல்லது உலகம் எப்படி தோன்றினது என்று சொல்லி யாரும் பார்க்கவில்லை. இப்போ உலகம் தானாக வரவில்லை, ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு பொருளிலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு சாரர் நம்புகிறார்கள். அவர்கள் தான் தங்கள் அறிவியல்வாதிகள் என்று சொல்லி தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். பெரும்பாலும் ஏற்கனவே இருந்த ஒன்றிலிருந்து தான் இது வந்திருக்கிறது, தானாக வந்தது. கடவுள் என்கின்றவர் ஒருவர் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை, தானாக ஏற்கனவே இருந்த ஒரு பொருளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது என்கிறது தான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லும் போது வேதாகமத்தை கையில் வைத்திருந்தார், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை கையிலே வைத்திருந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் எதை நம்புகிறோம்? இந்த உலகம் தானாக உண்டாகவில்லை, மாறாக தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் சொன்னார், ஆகவே இந்த உலகம் தோன்றிற்று என்று சொல்லி எந்த அடிப்படையில நம்புகிறோம்? நாம் அங்கே போய் பார்க்கவில்லை, அங்கே போய் பார்த்ததுனால் நம்பவில்லை. அது எப்படி நம்புகிறோம்? விசுவாசம். அப்போ ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே அப்படித்தான் இருக்கும். வேத வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே அப்படித்தான், அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நாம் பார்க்காத ஒன்றை விசுவாசிக்கிறது, ஏற்கனவே இருந்த பொருளிலிருந்து இது வளர்ச்சி அடைந்து உருவாகவில்லை, அல்லது ஏற்கனவே இருந்த ஒரு பொருள் திடீரென்று வெடித்து இந்த உலகம் உருவாகவில்லை, மாறாக வார்த்தையினால், கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது என்கிறதை எப்படி நாம் அறிகிறோம்? நாம் பார்த்ததுனால் அல்ல, விசுவாசத்தின் மூலமாகவே நாம் அறிந்திருக்கிறோம். பார்க்காத ஒன்றை நாம் உறுதியாக விசுவாசிக்கிறோம்
நம்புகிறோம் என்றால் அது விசுவாசமாக காணப்படுகிறது. அடுத்து, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்பதாக எபிரேயர் சொல்லுகிறார். அதாவது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். எதனால்? விசுவாசத்தினால். அவர்கள் விசுவாசித்தார்கள், விசுவாசித்ததனால் நற்சாட்சி பெற்றார்கள் என்பதாக சொல்லுகிறார். அந்த வரிசையில தான் இங்கே ஆபேலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆபேலிருந்து வரிசையாக யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள் என்பதை பட்டியலிடுகிறார். அவர்கள் எதன் மூலமாக நற்சாட்சி பெற்றார்கள்? விசுவாசத்தின் மூலமாக நற்சாட்சி பெற்றார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். காயின் பலி செலுத்துகிறான், அதைத் தொடர்ந்து ஆபேல் பலி செலுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவனுடைய பலியையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் ஆபேலுடைய பலியையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவர் ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் ஆடுகள் பலி செலுத்தினான், காயின் காய்கறிகளை பலி செலுத்தினான் என்கிறதற்காக ஆண்டவர் இவன் காய்கறி தான் பலி செலுத்தி இருக்கிறான், இவன் ஆடுகளை பலி செலுத்தி இருக்கிறான், ஆகவே இவனை காட்டில் இவனை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பல இடங்கள்ல சங்கீதம் புஸ்தகத்திலே என்ன சொல்லுகிறார்? ஆட்டுக்கடாக்கள் பேரிலே நான் பிரியமாக இருப்பேனோ என்றல்ல. ஆண்டவர் ரத்தம் குடிக்கிற கடவுள் அல்ல. மாறாக ஏன் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார் என்று சொன்னால், இங்க எபிரேயர் தெளிவாக சொல்கிறார், அவன் விசுவாசத்தினாலே அவன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கை கொடுத்தான், மேன்மையான பலியை கொடுத்தான். அவன் விசுவாசத்தினாலே கொடுத்தபடியினால் தான் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அதை குறித்து அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதையும் இங்கே பார்க்க முடியும். யாரிடத்திலே சாட்சி கொடுக்கிறார்? காயினிடத்திலே ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயினிடத்திலே பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி காயினிடத்திலே பேசுகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிற கேள்வி, உனக்கு ஏன் ஆபேல் மேல் எரிச்சல் இருக்கிறது? ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், காயின் நன்மை செய்திருக்கிறான், நீ நன்மை செய்யவில்லை என்கிறதை அங்கே ஒரு அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை என்று சொல்லி காயினை பார்த்து கேட்கிற கேள்வியிலிருந்தே ஆபேல் நன்மை செய்திருக்கிறான் என்கிறதை காண முடிகிறது. அப்போ மட்டுமல்ல, ஆண்டவர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். அப்போ பலியை அல்ல முதலாவது அங்கீகரித்தது, முதலாவது ஆளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆபேலை அதை தொடர்ந்துதான் அவன் காணிக்க. ஆபேலை அங்கீகரித்த காரணத்தினால்தான் அங்கீகரிக்கப்பட்டவன் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அப்ப ஆபேலை ஏன் ஆண்டவர் அங்கீகரித்தார்? அவன் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தினவனாக இருந்தார். இப்போ ஆண்டவர் அங்கீகரித்தார், அங்கீகரிக்கவில்லை என்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எதை வைத்து ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஆண்டவர் பலியை அங்கீகரிக்கும் போது அந்த பலியை அக்கினி வந்து பட்சிக்கின்ற ஒரு காரியம் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். லேவியராகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது.
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் இடத்திலிருந்து. அப்போ பலி செலுத்தும் போது அது எப்படி அங்கீகரிக்கப்பட்டது? கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தபடியால் அதை பட்சித்தபடியால் இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது ஆக நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பலி அங்கீகரிக்கப்பட்டதை பார்க்க. சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, அது பட்சிக்கிறது என்கிறதை 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தாவீது செலுத்துகிற பலி. 1 நாளாகமும் 21:26 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாதங்கன பலிகளும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் பீடத்தின் மேல் இறங்குற அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்கிறதாக பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே எலியா பலி செலுத்துகிறதை பார்க்க முடியும். எலியாவும் பலி செலுத்துவான். அதுக்கு முன்பதாக பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பலி செலுத்துவார்கள். அவர்கள் தங்களுடைய பலியை எப்படி அங்கீகரிக்கும்படியாக கேட்பார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்தால் இவர்கள் செலுத்துகிற பலியை எரித்து போட்டால் அது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டதாக அர்த்தம். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்கிறதற்காக பல காரியங்களை செய்வார்கள். குதித்து குதித்து ஆடுவார்கள், தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கிழித்து போடுவார்கள். ஆனாலும் பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ எலியா பலி செலுத்துகிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். யாருடைய பலி? எலியாவுடைய. அப்போ ஆண்டவர் பலியை அங்கீகரித்தார் என்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த இவர்கள் கொடுத்த பலியை பட்சிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் காயின் செலுத்தின பலி அங்கே இருக்கிறது, ஆபேல் செலுத்தின பலி அங்கே அக்கினியினால் பட்சித்து போடப்படுகிறது. அப்போ கடவுள் அதை அங்கீகரித்தார் என்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ இது நிமித்தம் தான் காயினுக்கு ஆபேல் மேல் கோபம் வருகிறது. அப்போதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்யவில்லை, அவன் நன்மை செய்தான். என்ன நன்மை? அவன் தேவனை விசுவாசித்தான், விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். நீ ஏனோதானோ அல்லது பெருமைக்கென்றோ நீ ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறாய் என்கிறதாக. ஆபேல் எதன் நிமித்தம் அங்கே நற்சாட்சி வருகிறான்? அவன் விசுவாசத்தினால், ஆண்டவர் மேல் அளவு கடந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிற ஒரு முக்கியமான காரியம், இப்படி ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெற்ற மனிதன் என்ன செய்து போகிறான்? மரித்து போகிறான். அப்போ ஆண்டவரால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் நீண்ட நாட்கள் இந்த பூமியிலே வாழவில்லை. அவன் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். அப்போ ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனுக்கு பூமியிலே ஒரு பெரிய ஒரு பரிசு கிடைக்கவில்லை. நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடனான வாழ்வு என்கின்ற ஒரு பரிசு கிடைக்கவில்லை, அல்லது நீண்ட ஒரு பெரிய பணக்காரத்தனமான வாழ்வு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அல்லவா, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற அளவு காட்டிலும் பல மடங்காக கொடுத்து உங்களை பணக்காரராக்குவார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆபேலுக்கு நடக்கவில்லை. மாறாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அவன் மரித்தான். காணிக்க கொடுத்த கொஞ்ச நாளிலே மரித்து போகிறான். அவனுடைய சகோதரனை எழும்பி அவனை கொலை செய்து விடுகிறார். அப்ப கொலை செய்யும் போது ஆண்டவர் குறுக்கே விழுந்து என்ன செய்யவில்லை? தடுக்கவில்லை. ஆபேலை ஒரு அற்புதம் செய்து ஆபேலை காப்பாற்றவும் இல்லை. இப்போ விசுவாசத்தினால் ஆண்டவரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன், நீதிமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் மரித்தான். அப்போ பல வேளைகள்ல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கும்? உண்மையாக விசுவாசித்தால் அது இந்த பூமியிலே பெரிய ஒரு
ரிவார்டு கிடைக்கும் என்கிறது போல ஒரு எண்ணங்கள் எண்ணுவதுண்டு. ஆனால் இங்கே எபிரேய ஆசிரியர் நம்முடைய முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி முதல் சாட்சியை அடையாளம் காண்பிக்கிறார். ஆபேல் என்கின்ற ஒரு சாட்சி, நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அந்த முதல் மனிதனே சாட்சி பெற்றான். அதை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டால் அவன் மரித்தான் என்று சொல்றான். தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்ற மனிதன், விசுவாசத்தினால் சாட்சி பெற்ற மனிதன், தேவனுக்கு மேன்மையான விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுத்த ஒரு மனிதன் மரித்தான். ஆனால் மரித்தாலும் அவன் இன்னும் பேசுகிறான். எபிரேய ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார்? தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான், மரித்தான், ஆனால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இன்றும் பேசுகிறான், இன்னும் பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் மரித்ததோடு அவனுடைய கதை இங்கே முடியவில்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகையால் தான் பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பேசியிருக்கிறார் ஆபேலை குறித்து. அப்போ ஆபேலிலிருந்து சகரியா வரைக்கும் பலிபீடத்தின் அடிகளிலே சிந்தப்பட்ட நீதிமான் ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாராட்டி பேசக்கூடிய அளவிலே தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதன் இந்த பூமியில எல்லாரை காட்டிலும் சம்பிரம்பமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாக இங்கே எபிரேய ஆசிரியர் எதை குறிப்பிடுகிறார் தெரியுமா? அவன் இந்த பூமியில ஏதோ ஒன்று சாதித்தது அல்லது ஏதோ ஒரு இந்த உலக ரீதியிலான ஒரு காரியங்களை பெற்றுக்கொண்டதை அல்ல பெரிய சாதனையாக சொல்வது. மாறாக அந்த விசுவாசத்தினால் அவன் சாதித்தது எது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து தேவனால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். அதுதான் மேன்மை. மாறாக அவன் பூமியிலே கொஞ்ச நாளே மரித்து போயிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் அந்த சாட்சியை பெற்றிருக்கிறான், அதுதான் மேன்மை. தேவனால் சாட்சி பெற்றவனாக இருக்கிறான், அதுதான் மேன்மை என்பதாக எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே மேன்மை எது? தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறுவது. இவன் எனக்கு பிரியமானவன் என்கிறதாக, அல்லது இவனை நான் அங்கீகரிக்கிறேன், இவன் நன்மை செய்கிறவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெறுவதுதான் மேன்மையானது. அது எப்படி பெற முடியும்? விசுவாசத்தினால் பெற முடியும். ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம், அது மூலமாக நாம் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அதுதான் ஆண்டவர் மூலத்திலிருந்து சாட்சியை பெறவை. மாறாக இந்த பூமியில நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம், என்ன எப்படிப்பட்ட ஒரு உயர்வு, அது அல்ல இங்கே எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுவது ஆபேலுடைய வாழ்க்கை உதாரணங்கள். அப்போ அவன் விசுவாசித்தான், தேவனால் சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? மரித்தான். ஆனால் மரித்ததோடு முடியவில்லை, இன்னும் பேசுகிறான். அப்போ அதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய சாட்சி. அது எதனால் கிடைக்கிறது? விசுவாசத்தினால் கிடைக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சாட்சியை கூட காண்பிக்கிறார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்பொழுது பேசுகிறார். கொஞ்சம் முன்பதாக ஆபேலை குறித்து பேசும்போது அவன் மரித்தான் என்று பேசுகிறார். விசுவாசித்தான், தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தான். இப்பொழுது பேசுகிறார் ஏனோக்கை குறித்து பேசுகிறார். விசுவாசித்தான், அவன் மரிக்கவில்லை. ஏனோக்கு விசுவாசித்தான், ஆனால் அவன் மரிக்கவில்லை. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான் என்று சொல்லி இங்கே சொல்ல. அப்போ ஏனோக்கும் ஆண்டவரிடத்திலே சாட்சி பெற்றிருக்கிறான், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி. அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் புஸ்தகத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டது. ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கை குறித்து பார்க்கும்போது 22ஆம் வசனத்தில இருந்து பார்க்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டது. இப்போ ஏனோக்குடைய வருஷம் எவ்வளவு? வெறும் 365 வருஷம் தான்.
ஆண்டவர் அங்கே பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டார், அவன் மறிக்கவில்லை, ஆண்டவர் எடுத்துக்கொண்டால் என்றால் கூட நீங்கள் ஆதாம் தொடங்கி தொடர்ந்து இதன் பிறகு அவனுக்கு பிறக்கின்ற மெத்துசலா ஆகட்டும், நோவாகட்டும், அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் மிக குறைந்த ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஏனோக்காக காணப்படுகிறான். இவன் வாழ்ந்த காலம் எவ்வளவு? 365. நீங்கள் ஆதாம் 1930 வாழ்ந்தார். அதிகபட்ச ஆண்டு வாழ்ந்தது மெத்துசலா 969 ஆண்டு. இந்த ஏனோக்குடைய மகன் வாழ்ந்ததை விட மிக கம்மியான வயதுதான் யார் வாழ்ந்தது? கிட்டத்தட்ட 1/3 பங்கு என்று சொல்லலாம். ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார் பூமியில. அப்போ இங்க பூமியிலே அவரும் என்னது? ஆண்டவர் விசுவாசித்தபடியால் நீண்ட ஆயுசு இங்க பூமியிலே என்கின்ற ஒரு காரியமும் இல்லை. ஆனால் ஏனோக்கு ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார். எப்பொழுது? அவருடைய 65வது வயதில். ஏனோக்கை குறித்து சொல்லும் போது 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின்பதாக 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனை குமாரத்திகளை பெற்றான். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்றல்ல, ஒரு 65 வயதிலிருந்தே இருந்துதான் தேவனோடு சஞ்சரித்தான், கடைசி வரைக்கும் சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சஞ்சரித்தான்? ஏன் என்று சொன்னால், இந்த மெத்துசலாவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். மகன் பிறக்கும் போது இவன் போகும்போது ஒரு அழிவு சம்பவிக்கும் என்கின்ற ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அது எங்க வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நேரடியாக இல்லை, அவனுடைய மகனுக்கு அவன் வைக்கிற பெயர் பார்க்கும்போது தெரிகிறது. மெத்துசலா என்கின்ற பெயருடைய அர்த்தம் இவன் போகும்போது ஒரு அழிவு வரும் என்கிறதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே தன்னுடைய மகன் போகும்போது, அதாவது மரிக்கும் போது, அந்த தன்னுடைய மகனுடைய காலம் முடியும் போது இந்த பூமியிலே ஒரு பெரிய அழிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ஏனோக்குக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தன்னுடைய மகன் எப்பொழுது மரிப்பான் என்று ஏனோக்குக்கு தெரியாது. அவன் 969 ஆண்டு வாழ்வான் என்று சொல்லி ஏனோக்குக்கு தெரியாது. எப்போது அவன் மரிக்கிறான்? ஒருவேளை 100 வயதில் மரித்தால் 100வது வயதிலே மரணம் வரும். 500வது வயதிலே மரித்தால் 500வது வயதிலே பூமிக்கு அழிவு வரும். ஏனோக்கு 969 வயதிலே மரித்தார். ஆகவே ஏனோக்கு மரிக்கின்ற அந்த வருஷத்திலே தான் நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு பூமியில் ஏற்பட்டு உலகம் முழுக்க அழிந்தது. அது ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. நீங்கள் அந்த வருடத்தை கணக்கு போட்டு பார்த்தால் நோவாவுடைய வெள்ளப்பெருக்கு நடந்த அந்த அழிவு நடந்த அதே வருடம் தான் இந்த மெத்துசலா மரித்த வருடம். அப்போ அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து அதை இந்த ஏனோக்கு நம்புகிறார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்பாடை கொடுக்கும் போது அந்த ஏனோக்கு அதை நம்புகிறார். நம்பி ஆண்டவரோடு அதிலிருந்து அதற்கு முன்பதாக அவனுக்கு தெரியாது. அந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன போது அதை முழுமையாக நம்பி விசுவாசிக்கிறான். விசுவாசத்தால் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நடக்கிறவனாக இருக்கிறான். விசுவாசத்தினால் அவன் ஆண்டவரோடு கூட நடந்து ஆண்டவரோடு சஞ்சரித்து ஆண்டவர் அவனை ஒரு நாள் எடுத்துக் கொள்ளுகிறார். அவன் விசுவாசித்து சில காரியங்களை பேசியிருக்கிறார். யூதா புஸ்தகத்திலே 14ஆம் வசனத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி முன்னறிவித்தான். இப்ப ஏனோக்கு ஆண்டவர் வருவார், இல்ல இந்த துன்மார்க்கர்களை எல்லாம் அழித்து போடுவார் என்று சொல்லி ஒரு முன்னறிவிப்பு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலிருந்து அவன் ஆண்டவரை அந்த வார்த்தையை புறந்தள்ளி விடவில்லை. ஐயோ, நான் ஏதோ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இந்த உலகத்தை பார்த்தா எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு, இது ஒரு கனவாக இருக்கலாம் என்று சொல்லி அதை தட்டி கழிக்கவில்லை. இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் வாழ்கிறது அந்த காலத்திலே மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களோடு அவர்கள் வாழ்கிறதை போல வாழ விரும்பவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லதை அப்படி நம்பி அதை கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறான். மற்ற மனிதர்களைப் போல நடக்கவில்லை, ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்தான். ஆகவே ஒரு நாள் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ விசுவாசத்தினாலே ஏனோக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவன் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான்.
என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். தேவனுக்கு அவன் பிடித்தமான ஒரு மனிதன், ஆகவே தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ இது எதனால் வருகிறது? விசுவாசத்தின் அடிப்படையிலே. அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் யாரும் விசுவாசிக்காத போது, தேவனை விசுவாசிக்காத போது, ஏனோக்கு விசுவாசித்தன் அடிப்படையிலே தேவனோடு கூட நடக்கிறவனாக இருந்தான். ஆகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி காணப்படும். அப்ப தேவனுக்கு பிரியமானவன், தேவன் எந்த அடிப்படையில் அவன் மேல் பிரியமாக இருக்கிறான்? அவன் விசுவாசித்த அடிப்படையில். இதைத்தான் அடுத்த வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிடித்த ஒரு நபராக இருப்பது ஒரு முடியாத ஒரு காரியம். தேவனுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கும் என்றால் என்ன வேண்டுமெனாலும் செய்து வேறு எந்த காரியங்கள் செய்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசிக்கும் போதுதான் அதுதான் தேவனுக்கு பிடித்தமான காரியம், பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் என்னுடைய முயற்சியினால் ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்த அதை செய்து என்று அங்கும் இங்கும் பலவித காரியங்களை செய்வது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா என்று கேட்டால் இல்லை. ஆயிரமான ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தின் மேல் ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பலிகளை ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஏராளமான பலிகள் கொடு அல்ல, பலிகளின் மேல் பிரியமா இருப்பேனா? இல்ல, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லுகிறார். அப்போ கீழ்ப்படுதல் என்று சொல்லி வரும்போதே அது விசுவாசத்தின் அடிப்படையில தான் வரும். வார்த்தை கீழ்ப்படுதலாக இருந்தாலும் அது விசுவாசம் தான். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது ஒரு கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு பல மனிதர்கள் விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்வது உண்டு. அவர்களை மேல் இல்லாம ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. காரணம், அவர்கள் உண்மையிலே விசுவாசிக்கவில்லை என்கிறதான் பொருள். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோமே, அவர்கள் ஆண்டவருக்கு அவர்களதில் ஒரு கிறிஸ்தவ நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு மத சடங்குகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வார். இந்த பிரச்சனைக்கு சால்வ் செய்ய வேண்டும் என்றால் நீ இந்த மத சடங்கு செய் என்று சொல்லி ஒருவர் செய்யும் போது அதை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை செய்தால் தான் முடியும் என்று சொல்லி அதை செய்கிறார்கள். அப்போ உண்மையிலே அப்ப இங்கே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னது என்னதான்? போய் தான். அது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் உறுதியான ஒரு நம்பிக்கை இல்லை. உதாரணத்துக்கு தற்போதைய அரசியல்வாதி நடிகர் விஜய் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர் என்ன செய்வார்கள்? கேட்டால் என்ன சொல்லுவாய்? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாய் கேட்டா நம்புகிறேன். ஆனால் அப்போ என்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு பூஜை போட வேண்டும், சத்ரு சம்ஹார பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஒரு ஜோசியக்காரர் சொன்னா அப்படியா அதை செய்தால் என்ன பிரச்சனை சால்வ் ஆகுமா என்று கேட்டா போய் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்வது என்னதாகிறது? அது நம்பிக்கை தான், அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது உறுதியாக ஆண்டவரை நம்புவது, ஆண்டவர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டிருப்பது. இங்கே ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே தான் இன்னொரு மாற்று வழிகளை எல்லாம் தேட வேண்டி இருக்கிறது. இதையும் நம்புகிறேன் அதையும் நம்புகிறேன் என்பது நம்பிக்கை அல்ல. சரி, அப்போ அப்படி இருப்பவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. கடினம் என்று கூட சொல்லவில்லை, அது முடியவே முடியாத ஒரு காரியம். கடினம் என்று சொன்னா ஒருவேளை முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டா முடியும் என்கிறது போல ஒரு அர்த்தம் வரும். ஆனால் இங்கு முடியவே முடியாது என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத ஒரு காரியம் என்பதாக சொல்லுகிறார். தேவனிடத்திலே சேரக்கூடிய ஒரு மனிதன், தேவனிடத்திலே தேவனிடத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன், தேவன் வரும்போது அவரோடு கூட காணப்பட வேண்டிய ஒரு மனிதன், அவன் தேவனிடத்தில் சேரக்கூடியவன். அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டு என்பதை அது முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அநேக மனிதர்கள் தேவன் கிடையாது என்பதாக நம்புகிறார். ஃபர்ஸ்ட் தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். இதுல லேசாக எழுதியிருந்தாலும் அந்த தேவன் யார் என்பது முக்கியமாக காணப்படுகிறது. காரணம், தேவன் அல்லாதவர்களை தேவன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், பெருங்கூட்டம் இருக்கிறார். தேவன் உண்டு, அது தேவன் யார் என்கிறதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன்
உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப தேவன் உண்டு, அதோடு அல்ல, தேவன் உண்டு பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இப்ப தேவன் உண்டென்றும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். ஆகவே நான் வேறு எந்த குறுக்கு வழிக்கும் போக வேண்டியதில்லை. எனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வேறு எந்த தவறான வழிகளுக்கோ வேறு எந்த மூட நம்பிக்கைகளுக்கோ போகக்கூடாது. தேவன் பலன் அளிப்பார். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஏன் பல மனிதர்கள் தவறான வழிகளுக்கு போகிறார்கள், குறுக்கு வழியிலே போகிறார்கள்? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் அல்ல என்று நம்புவதனால் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்கிறதை நம்ப வேண்டும். இங்க பிரச்சனை என்னவென்றால், இந்த பலன் அளிக்கிறது என்பது நாம் இந்த பூமியில இருக்கும்போது நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்கிறதை சார்ந்தது அல்ல. தேவனை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கிறது. என்ன பலன்? மேலான ஒரு பலனாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட யுக யுகமாக அவரை போல அவர் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பலனை நாம் பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகத்திலே தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பலன் ஆண்டவர் சொல்லுகிறார். 22 ரோமர் 6:22 நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் ஒரு பெரிய பலன். பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவது, பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருப்பது, நற்செயல்களிலே வளர்ந்து கொண்டிருப்பது, அன்பிலே வளர்வது, நல்ல குணாதிசயங்களிலே வளர்வது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கின்ற பலன். அப்போ நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மட்டுமல்ல, ஆண்டவர் என்னுடைய குணாதிசயங்களை இம்ப்ரூவ் பண்ண வல்லவர். அது ஒரு பலன். பரிசுத்தமாகுதல் என்பது பலன். பலன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். அவர் என் பரிசுத்தமாகுதலை பலனாக தந்திருக்கிறார், ஆகவே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவான ஒரு பலன், பிரம்மாண்டமான பலன். இது நித்திய ஜீவன். ஆண்டவரனுக்கு நித்திய ஜீவன் தருவார் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு மேலான ஒரு பலனை தந்திருக்கிறார் என்கிறதை விசுவாசித்தால் மட்டும்தான் சோர்ந்து போகாமல் வாழ முடியும். ஆனால் பல வேளைகளில் ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவர் எனக்கு ஒரு பலனை தந்திருக்கிறார் என்கிறதை அறியாத காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே ஏதாகிலும் பலன் கிடைக்குமா என்பதற்காக பல வழிகளிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பது மட்டுமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பலன் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் என்கிறதை இந்த எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்தார். அப்போ ஆபேல் தேவனிடத்திலே நற்சாட்சி பெற்றான், ஏனோக்கு நற்சாட்சி பெற்றான். எந்த அடிப்படையில்? விசுவாசித்ததனால் நற்சாட்சி பெற்றார். அதே போல விசுவாசித்தால் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லி அன்றைக்கு குழம்பி போயிருந்த அல்லது சிலரால் குழப்பப்பட்டிருந்த மக்களுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து எழுது.